நேற்று எடுத்த டிஎன்பிசி கிளாஸில் சில என்சிஆர்டி புக்கின் மூலமாக சில நோட்ஸ்கள் நாங்கள் எடுத்து ஆர்டர் பண்ணி வர வச்சோம். அதில் சில விளக்கங்கள் மற்றும் சில முக்கியமான குறிப்புகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். மெட்டீரியல் ஆல்ரெடி நாங்கள் வர வச்சுருக்கிறோம். அந்த மெட்டீரியல் சார்பாக அதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க மட்டும் இன்னைக்கு போகலாம். ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பார்க்கலாம். அதிக நேரம் கிடையாது, அரை மணி நேரத்துக்கு முடிஞ்ச பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் எழுதிங்க. கேட்டோம் 360 என்ற தலைப்பில் நாங்கள் கொடுக்குறோம். நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கிறோம். புத்தா முயற்சி செய் புத்தா அப்படின்ற தலைப்பில் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் டிஎன்பிசிக்கு ரெடி பண்ணிக்கிறோம். அது விரைவில் அடுத்த இன்னொரு 4 மாதத்தில் ஆகும் புக்ஸ் வெளியிடும். ஸ்டடி மெட்டீரியல் வெளியே வரும். முயற்சி செய் புத்தா அப்படின்ற புக்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். டிஎன்பிசிக்காக சில ஜட்ஜ் எக்ஸாமுக்காக புக்ஸ் ரெடி பண்ணிக்கிறோம். விரைவில் அதுவும் வெளியிடுவோம். அதுக்கான ஏற்பாடுகள் வேலை நடந்துருக்குது. எல்லாம் குவாலிட்டியான எல்லா இடத்துல தரமான கல்வி நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு டயப் வச்சு சில விஷயங்கள்லாம் கலந்து கட்டி பேசி முடிவு செய்து மெட்டீரியலை உங்களுக்கு தயார் செய்து கொடுக்குற மாதிரி ஏற்படுத்தும். விரைவில் அதுவும் வரும். இந்த மாதிரி வகுப்பு இருக்கிற சில நேரங்கள் அப்படி தான் இருக்கும். 1ஆம் தேதியிலிருந்து கட்டன் டேட்டா தெளிவாகும் அமைத்து ஏற்படுத்த முடிவு செய்யப்படுகிறது. இந்த ஆன்லைன் வகுப்பு நேரடி வகுப்பு நடக்கும். இப்போ என்ன விடுவாங்க, என்செட் மெட்டீரியலுக்கு எங்களுக்கு ஏற்ற மெட்டீரியல் வச்சு வரவேற்கப்பட்ட மெட்டீரியல் எடுத்து நாங்கள் ஓவரால் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நாட் ரீலி திஸ் சிலபஸ். ஆனால் இந்த சிலபஸ்லாம் கிடையாது. சும்மா ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹிஸ்ட்ரினா என்ன? வரலாறு வந்து கடந்த நிகழ்வுகளின் காலவரிசை பதிவே வரலாறு. வரலாறுகளின் கடந்த கால நிகழ்வுகளே வரலாறு என்று தான் பொருள். அப்போ வரலாறு என்று சொல்லி எதிர்த்து ஒரு விஷயம். வரலாறு என்ற சொல் வரலாறுனா என்ன? ஒருவருடைய வாழ்க்கையில் கடந்த கால நிகழ்வுகளை நினைவுபடுத்தி கூறுகள் தான் வரலாறு. அதுதான் வரலாறு என்று சொல்லுவோம். அப்போ அந்த வரலாறுன்ற சொல்லி இங்கிலீஷில் ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்டோரியான்ற வார்த்தை எதுனா ஹிஸ்ட்ரின்னு மறுபடி. அப்போ அந்த ஹிஸ்ட்ரின்ற வார்த்தை கிரேக்க சொல்ல என்ன சொல்கிறாங்க, அது எதுலேருந்து எந்த மொழியிலிருந்து எந்த மொழியில்னா கிரேக்க மொழியிலிருந்து வருது. கிரேக்கம். வரலாறு என்ற சொல் தமிழ். ஹிஸ்ட்ரியோரியா என்ற சொல் கிரேக்கம். அது இங்கிலீஷில் இது மறுபடி ஹிஸ்ட்ரி. இவ்வளோதான் வரலாறு. அதில் தான் வரலாறு. வரலாறு கிரேக்க சொல்லிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவ்வளோதான். அதன் பிறகு கல்வெட்டுகளில் பல கல்வெட்டுகள் இருக்குது. கடந்த காலங்களில் வந்து கல்வெட்டுகள்லாம் வந்து நம்ம நினைவு சின்னம் டைரி எடுக்கலாம், டைரி வைக்கிறோம். அப்போ கல்வெட்டுகள் பரிச்சயப்படுது. ஆனால் அந்த காலத்து மனிதர்கள்லாம் புகைகளையும் அதிலையும் வாழ்த்த தன்னுடைய நினைவுகளை பதிவு செய்ய வேண்டும் என்று கடந்த கால எதிர்கால சந்தைகள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தனக்கு டைம் பாஸுக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் புகையில் வந்து கையில் கிடைச்சிக்கா தடைகளை மரப்பட்டைகளை கொண்டும் கல்வியை கொண்டும் கீழி வச்சு எடுத்து அந்த கற்களை கடவுளை கொண்டும் மழை புகையிலும் எழுதி வைக்கப்பட்டாங்க. அதன் பிறகு ஓரளவு பார்க்கணும். தம்மா பொத்தம் என்ற சொல்லுது. புத்தருடைய கருத்து இருந்தால் தம்மா என்ற சொல் பயன்படுத்தாங்க. அப்போ தம்மா என்னன்னா அரணை. தம்மா என்ற பொருள் என்னன்னா அரணை. அப்போ அந்த அரணை மொழி என்ன பிரகரதம். பிரகரத மொழிகளுக்கு பொருட்டு தான் வரலாம். பாலிய மொழி பிரகரதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அரகரதம் போர் என்று அதை வந்து அந்த புத்தருடைய கொள்கை பின்பற்றுறது யாருன்னா மன்னர்களிலே அதிகமாக பின்பற்றுறது யாருன்னு கேட்டால் புத்த அசோகர் தான். அப்போ அந்த அசோகர் என்ன காரணத்தால் அவர் பின்பற்றினார்கள்? பல உயிர்கள் கலிங்க போரில் வந்து கலிங்கம் என்று சொல்றதுக்கு வந்து அசாம் மாநிலம் சொல்லுவாங்க. அசாம் ஒரிசா 2 கலந்த பகுதி தான் ஒரிசாவில் சில பகுதிகள் கலிங்கம் என்ற நாடு அப்போதைக்கு உற்பத்திக்கு அசாம் ஒரிசா போன்ற மாநில சில பகுதிகளுக்கு இணைந்ததாக சொல்லப்படுகிறது. வரலாற்று சூழல்கள் இன்னும் விளக்கமாக அதை சொல்ற விளக்கம் ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு இருக்கிறார். அசோக காலத்தில் கலிங்க போர் நடைபெற்றது பார்த்தீங்களா? அப்போ கலிங்கம் பல்லாயிரக்கணக்கான எண்ணற்ற உயிர்கள் கொல்லப்பட்டு யானைகள், குதிரைகள், மனிதர்கள், போர் படைகள்
தளபதிகள் வீரர்களை கொல்லப்பட்டு ரத்தாறு எல்லாத்தையும் அப்படியேப்பட்ட ஒரு மாவீரம் தான் அசோகர். ஆனால் வெற்றி பெற்ற இந்த கலிங்கப் போரில் வெற்றி பெற்றது உண்மைதான். ஆனால் அதன் பிறகுதான் அவர் இவ்வளோ உயிர்களை ஒரு ஒரு சாதாரண ஒரு நாட்டை பிடிப்பதற்கும் ஒரு வெற்றியை கொண்டாடுவதற்கும் இவ்வளோ உயிர்கள் பழிவாங்க வேண்டுமா, பழி கொடுக்க வேண்டுமா? அப்படியேப்பட்ட தேவையா, அப்படியேப்பட்ட ஒரு போர் நமக்கு தேவையா அப்படிங்கிற அவர் அறநெறி கொள்கை பின்பற்றுவதற்காகவே தன்னுடைய அரச கொள்கையை துறந்து துறவரத்தை மேற்கொண்டு ஒத்த கொள்கை பின்பற்றி வாழ்ந்தவர். ஒரு அரசன் போருக்கு பின், போரின் வெற்றிக்கு பின் ஒரு துறவரத்தை மேற்கொண்டு அறநெறி கொள்கையை பின்பற்றி என்றால் அமைதி கொள்கையை பின்பற்றி என்ற அகிம்சை இப்போதைய அகிம்சை கூட சொல்லலாம். ஒரு போருக்கு பின் வெற்றி கண்ட பின் ஒருவன் துறவரத்தை மேற்கொள்கிறார், அது அசோகன் மட்டும்தான். எந்த ஒரு அரசன் வெற்றி இல்லை, அவர் மட்டுமே அந்த கொள்கையை பின்பற்றினார். அவங்க கொள்கை அவர் பின்பற்ற பிறகுதான் அவர் பல இடங்களில் மரங்கள் நட்டார். விலங்குகளுக்கு முதல் முறையாக மருத்துவத்தை அமைச்சு கொடுத்த ஒரே அரசன் அவரு தான், அசோகர். அவருடைய நினைச்சிருந்தாங்க நீங்கள் இந்தியாவில் இருக்கு சாரநாத். அசோகர் சாரநாத் தூணி 24 சக்கர ஆரத்தூணி இருக்கு, தேசிய குறையில் இருக்காரு. அசோகர் தூணி என்று சொல்லுவோம், கல்தூணி என்று சொல்லுவோம். அசோகர் தூண சொல்லப்படுறது 24 சக்கரங்கள் ஆரத்தூணிய அவருடைய கொள்கை தான் சொல்லப்படும். அதில் அவரோட கொள்கை தான் சொல்லியிருக்காங்க 24 சக்கரங்கள். ஆனால் அதில் இந்தியாவில் இந்த தேசிய கொள்கை 24 சக்கரங்கள் இருக்குது இல்லைங்களா, அது அப்போதைக்கு 1950 சொல்லப்பட்டுள்ள மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கீங்க. அப்போது 24 மாநிலங்கள் இருக்குது, அந்த நினைவாக கூறப்படுகிறது சொல்கிறாங்க. அது உண்மை வந்து விளக்கமாக வரலாற்று சூழ்நிலை ஆழ்ந்து படித்தால் மிகவும் ஒரு கதை கேட்கும் போது அவர் படிக்கும் பொழுது இன்ட்ரெஸ்ட் நல்ல சிறப்பாகவே இன்னும் விளக்கங்கள் தெளிவாக சொல்லப்படும். அசோகரை பற்றி 20ஆம் நூற்றாண்டில் மட்டுமே அவரை பற்றி எனக்கு தெரிய வந்தது. அது யாருக்கு முன்னாடி அவரை பற்றி யாரும் எழுதி வைக்கப்படாத ஒரு கருத்தை, யாருமே ஆராய்ச்சி செய்வதும் இல்லை. அவரும் எழுத்து வழிவாக எதுவும் அடையாளப்படுத்தி சொன்னதும் இல்லை. அவரை பற்றி தொல்லியல் தொழிலாளர் சிலர் வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரிட்சர், அலெக்சாண்டர் கன்னிங்கம் வரலாற்று ஆய்வின் மூலமாக சில அசோகனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஆய்வு செய்து கட்டுரைகள் சேமிக்கப்பட்டு அதனை புத்தகங்களாக வெளியிடப்பட்டார். சார்லஸ் ஆலன் அசோகன் அனைத்து வரலாற்று கன்னிங்கம், வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்ஸ், அலெக்சாண்டர் கன்னிங்கம் வரலாற்று ஆய்வின் மூலம் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்தனர். சார்லஸ் ஆலன் அசோகர் அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து நூலாக வெளியிட்டார். அந்த நூலின் பேர் என்னன்னா தி சர்ச் ஃபார் தி இந்தியா த லாஸ்ட் எம்பரர் அப்படின்ற நூல் தான். அசோகர் பற்றிய நூல் என்ன என்றால் தி சர்ச் ஃபார் இந்தியா த லாஸ்ட் எம்பரர், கடைசி அரசர் யார் என்று சொல்றார். இந்தியாவின் கடைசி அரசர் யார் என்று சொன்னால் கலிங்கத்தின் சொல்றாங்க. கலிங்க போருக்கு வித்திட்டவர் யார் என்றால் அசோகர் தான். அதுதான் தமிழில் ஒரு சில வரலாற்று யானை படையும் கிளிர்த்தது கெடுகளும் இடம் கழிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை தான் கலிங்கத்து பரணி பாடலே எழுதப்பட்டது ஜெயமோகன். அதில் எழுதிப்பாங்க கலிங்கத்து பரணி தமிழ் புத்தகத்தில் எழுதிப்பாங்க. அந்த பாடலே இருந்து கலிங்கப்பனுடைய வெற்றியை நிலைநாட்டுவதற்காக அதிலே படிப்பாங்க. அடுத்தது புவி தோற்றத்துக்கு சரி மேலோட்டமான ஒரு வரலாற்று சிறப்பாக பார்ப்போம். இப்போ இந்த புவி என்று ஏற்கனவே பற்றி பார்த்துட்டோம் இல்லையா? ஆனால் இருந்தாலும் அதில் சிம்பிளாக அது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிக்கிறதுக்காக நம்ம சொல்லணும். அப்போ வாயில் வரலாறு மட்டுமே கிடக்கும் வரலாறு பார்த்தோம். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு பாருங்க இல்லையா, அதை சொல்லுவோம். புவி தோற்றுவிக்கப்பட்டதுக்காக என்னன்னா சோலார் குடும்பத்திலிருந்து சிதறி வீசப்பட்ட கற்கற்கல்கள் நெருப்பு அது ரொம்ப நாளைக்கு கடந்து குளிர்ந்து இறுகி பிடிக்கப்பட்டு கிரகணங்களாக பல கோள்களாக சில பாறைகளாக வீசப்பட்டதான் உருகி ஒரு உள்ள வடிவமாக சொல்லுவது தான் பூமி உண்மை. அப்போ அந்த பூமி எப்பொழுது வெடிக்கப்பட்டது என்று கேட்டால் அதனுடைய வயசு என்னன்னு கேட்டால் 460 ஆண்டுகள்
சுமார் தான். ஆனால் கரெக்டாக எந்த அரசியல்வாதிகளும் எந்த ஆய்வாளர்களும் எந்த ஆராய்ச்சியாளர்களும் கரெக்டாக துல்லியமாக கணக்கிடப்படவில்லை என்று குறிப்பிட்டது. இன்றைய வரைக்குமே துல்லியமாக சுமாராக பல நூற்றாண்டுகளுக்குரிய வரலாறுகளை துல்லியமாக எந்த ஆய்வாளர்களும் கணக்கிடப்படவே இல்லை. அதற்கு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். 460 கோடி ஆண்டுகள் 460 கோடி ஆண்டுகளுக்கும் இந்த பூமிக்கு இந்த 401 ஆண்டுகளுக்கு முன் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் வாழ்ந்தான். புவி தோன்றியது எப்ப? 460 கோடி. எப்ப மனிதன் உருவாகிறான்னு பாருங்க. இந்த காலகட்டத்தில் இருந்து 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னுதான் காலமே தோன்றுது. அப்ப 20 லட்சம் ஆண்டு எழுதிருக்கு, 460 கோடி எழுதிருக்கு. அப்ப அதற்கு முன்னாடி மனிதன் இல்லாமல் அந்த பூமி எப்படி இருக்குன்னு பாருங்க. வெப்பமயம் வெப்பங்கள் இருக்கு இல்லையா? அந்த வெப்பத்தில் எந்த அளவுக்கு பூமி சுட்டாது பாருங்க. இப்போ கூட மையப்பகுதியில் பூமி நோட வெப்பமாக இருக்குது. காரணம் அதோட மையப்பகுதி காந்த நிறைந்த மேக்னெட் இருந்த பகுதியிலும் களிமாசம் அதில் உள்ளுடைய இது பவர் நெருப்பு குழந்தைகள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பவர் இன்னும் அதில் இருக்குதுன்னா அப்போ இன்னும் இந்த பூமி இன்னும் குளிர்ச்சி அடையுது. மேல் பகுதிக்கு மட்டுமே குளிர்ச்சி அடைந்து நிறைய கடலால் நீர்நிலை போட்டு அப்படி நிற்குது. அப்படி இருந்தே பூமியுடைய மையப்பகுதி நடுப்பகுதி இன்னும் எந்த நிலையில் இல்லை என்பதற்கு உதாரணம். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவி எங்கும் பரவ 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் தோன்றினார். அது இந்த ஆண்டுகளுக்கு அதிலிருந்து கலந்துடுங்க 3 லட்சம் ஆண்டுகளுக்கு தான் பல மனசுக்கு மனிதன் பரவலாக வாழலாம். அப்போ என்ன வராங்க? ஒரு செல் உயிர் அமீபா, பல செல் உயிர் கிளாண்டமோனைஸ், பல செல் உயிர் கிளிடாபிடா போன்ற பல செல் உயிர்கள் பல பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் பல செல், ஒரு செல், பல செல், இரு செல், பல செல் என்ற உயிர்கள் தோற்றுவிக்கப்பட்டு உருவங்கள் உருவாக்கப்பட்டு பல உயிர்கள் இயற்கையின் சேர்க்கத்தின் அடிப்படையில் உருவங்கள் மாற்றங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து மெல்ல மனிதனாக குரங்கு வடிவில் பல மனிதன் குரங்கு வடிவெல்லாம் என்பதுக்கு ஆதாரம் தான். ஹோமோசெப்பியன்ஸ், எரக்டஸ், ஆந்த்ரோபாலஜிகள் ஆந்த்ரோபாலஜிகள் படிச்சிங்கன்னா தெரியும். மானிடவியலுடைய வரலாற்று மானிடவியலாக அதன் பிறகு 8000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் தோன்றினான், நாடுடையாக வாழ்ந்தான். ஆனால் விவசாயம் 8000 ஆண்டுகள் தான். அப்போ அதுக்கு முன்னாடி அவனுக்கு நாடுடைய தான் வாழ்ந்துருக்கான். விவசாயம் என்னென்ன தெரியாமல் வாழ்ந்துருக்கான். கிடைச்சதை சாப்பிட்டு புகைக்கிளையில் வாழ்ந்துட்டு மாமிசத்தை பச்சையாக வந்துட்டு கிடைச்சத வேட்டையாடி செஞ்சுட்டு இருந்தான். இன்னும் வேட்டையாடி படுத்துறான். 5000 ஆண்டுகளுக்கு முன் நாகரிகம் தோற்றம். 5000 ஆண்டுகளுக்கு தான் நாகரிகம் தோன்றியது. 3000 ஆண்டுகளுக்கு முன் கிண்ணம், கம்புகள், நாணயங்கள் கிடைச்சது சாப்பிட்டு வாய்ந்த மனிதன்கிட்ட அவன் கீழே சாப்பிட்டு கீழே முறைஞ்சிருக்க பார்த்து அளவு உருவாக்கி அதுதான் செஞ்சுக்கலாம். 18,000 ஆண்டுகளுக்கு முன் மனிதன் புகையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போ ஆண்ட காலத்தை சொல்லியிருக்காங்க. தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினால் ஆஸ்ட்ரோபிதிகஸ் 4 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தென்னாப்பிரிக்காவில் தோன்றிய மனிதன் யார்? இந்த கேள்வி கேட்கலாம். பார்த்தீங்க, தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினான். அந்த மனிதன் என்னவன் என்று அழைக்கப்படுகிறான்? ஆஸ்ட்ரோபிதிகாஸ் என்று அழைக்கப்படும். இவை எப்போ தோன்றிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் என்று கேட்டால் 4 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உள்ள மனிதன் தோன்றினார். தொடக்ககால மனிதன் 2.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஹோமோஹேபியன் என்ற ஒரு வடிக்கு வாழ்ந்துள்ளார். அந்த மனிதர்கள் அப்படிதான் அழைச்சிருக்கிறார். தொடக்க கால மனிதனை எப்படி என்று அழைத்தார்கள்? இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருப்பார்கள். தொடக்க கால மனிதன் இந்த வருஷத்தை கணக்கிட்டு கேட்பாங்க. 2.3 to 1.4 இந்த காலகட்டத்தில் தொடக்க கால மனிதனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹோமோ ஹோபிலிஸ் ஜாவா மனிதன் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ அந்த மனிதன் எப்போ ஜாவா மனிதன் என்பது முழுமையான மனிதன் கிடையாது. அரகர மனிதன், பாதி மிருகம் பாதி உலகம், பாதி மிருகம் பாதி மனித வடிவம் பண்ணவனான மனிதன்.
அந்த தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை கொண்டவன். அவனுடைய மூளை எந்த அளவுக்கு இருக்குன்னா 1.8 கிராம் 8 கிராம் இருக்கு. உடையவர்கள், சிறிய மூளை உடையவர்கள் 1.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஹோமோ எராக்டஸ் என்ற வடிவில் வாழ்ந்தார்கள். இதற்கு முன் 1.8 ஆண்டுகளுக்கு முன் காலகட்டத்தில் ஹோமோ எரக்டஸ் என்ற மனிதர்களும் அந்த மனிதர்கள் அந்த கால அப்படின்னு அழைக்கப்படுவது. அப்புறம் நேயர்ந்தார்கள் முழுமையான மனிதர்கள் அல்ல. இந்த மனிதர்கள் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள் கேட்டால் 1,30,000 ஆண்டு முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதர்களை என்ன நேயர்ந்தார்கள். இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க, பல எக்ஸாம்பிள் கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நானே அப்போ டிஎன்பிசி பரப்பு ஃபஸ்ட் நான் திருச்சியில் எழுதும்போது இந்த டிஎன்பிசி குரூப் 1 இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்டிருக்கிறாங்க. நேயர்ந்தார்கள் மனிதன் எப்படி நேயர்ந்தார்கள் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தான் அப்படின்னு கேள்விக்கிறாங்க. முழுமையான மனிதர்களை எந்த வடிவில் அழைத்தார்கள்? நேயர்ந்தார்கள் மனிதன் என்று அழைத்தார்கள். முழுமையான மனிதர்களை எந்த வடிவில் அழைத்தார்கள்? எப்படி அழைத்தார்கள்? நேயர்ந்தார்கள் இந்த வடிவில் கேள்வி கேட்டாங்க. இந்த 4 நேயர்ந்தார்கள் என்றால் முழுமையான மனிதன் அல்ல அப்படிங்கிற பொருள். இது எந்த காலகட்டத்தில் கேட்டால் 1,30,000 ஆண்டுகளிலிருந்து 40,000 ஆண்டுகளுக்கு முன் இந்த காலகட்டத்தில் அந்த மனிதர்களை நேயர்ந்தார்கள் என்று அழைத்தார்கள். ஹோமோசேபியன்ஸ் சுயமாக ஹோமோசேபியன்ஸ் மனிதர்கள் இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் கேட்க வேண்டிய இனிமேல் வரலாம் கொஞ்சம் கேட்க வேண்டிய கேள்வி தான். ஹோமோசேபியன்ஸ் சுயமாக சிந்திக்கும் மனிதன் எப்போதான் சுயமாக சிந்திக்க தொடங்கலாம்? ஒரு மனிதன் சுயமாக எப்போ சிந்திக்க தொடங்கலாம் என்று கேட்டால் 30 ஆண்டுகளுக்கு முன் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லுங்க. அப்போ ஹோமோசேபியன்ஸ் சுயமாக சிந்திக்கும் மனிதன். இந்த மனுஷன் எப்போதான் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மனிதர்கள் தான் ஹோமோசேபியன்ஸ் மனிதர்கள் மட்டுமே தான் சுயமாக சிந்திக்க தொடங்கினார்கள். இந்த காலகட்டத்தில் தான் பல முன்னேற்றங்கள் ஏற்படுச்சு. அப்புறம் நவீன மனிதர்களை எந்த வடிவில் நவீன மனிதர்களை எப்படி அழைத்தார்கள்? க்ரோ மேக்னான்ஸ் என்று அழைத்தார்கள். க்ரோ மேக்னான்ஸ் அவர் நவீன மனிதர்கள் என்று அழைத்தார்கள். க்ரோ மேக்னான்ஸ் மனிதர்களை நவீன மனிதர்கள் என்று அழைத்தார்கள். இந்த கேள்வியெல்லாம் கண்டிப்பாக கேட்டாங்க. இந்த கேள்வியெல்லாம் வாய்ப்பு. பெரும்பாலும் குறுக்கு 2 கேட்க மாட்டாங்க, குரூப் 4 கேட்க மாட்டாங்க. குரூப் 1 தான் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான் கேட்பாங்க. அதை மட்டும் மாண்டவியல் மனிதர்களுக்கு அவர்கள் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது ஆந்த்ரோபாலஜி. அதை நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன். ஆந்த்ரோபாலஜி என்ற படிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆந்த்ரோபாலஜி தான் மாண்டவியல். மனிதர்களை பற்றி படிப்பது ஆந்த்ரோபாலஜி. மனிதர்கள் படிக்கிறது இல்லாமல் படிப்பா அப்படின்னு கேட்காதீங்க. மனிதர்கள் தோற்றத்தினுடைய வடிவம், அவனுடைய மூளை எப்படி செயல்படும், எப்படி ஜெனோசைட்னு சொல்லுவாங்க, ஜெனட்டிக், டிஎன்ஏ, ஜீனோலஜி, இதெல்லாம் நம்ம வரலாற்று படிக்கலாம். நரம்பு சாதனங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம மனிதர்கள் அவங்க குடும்பத்தில் ஒரு மனிதனை பார்த்தா அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைங்க அப்படின்னா அவன் அப்பா அம்மா இருந்தால் அந்த பிள்ளைங்களால தான் இருக்கும். தாயப்போ தான் பிள்ளைங்க அதான் உதாரணம். அப்போ அந்த ஜெனட்டிக் எப்படி உருவாகுது பாருங்க. தாய் தந்தையுடைய டிஎன்ஏ பரிமாற்றத்தில் தான் நம்ம பிள்ளைங்களுடைய டிஎன்ஏயாக இருக்கும். அதான் குறைபாடு உள்ள குழந்தைங்களாம் பிடிச்சி சொந்தத்தில் பொண்ணு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு உதாரணம். அதெல்லாம் நடந்த வயது செல்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் சொல்லிக்கலாம். தொடர்ச்சியாக 3 தலைமுறைக்கு 3 வம்சத்துக்கு சொந்தத்திலே பொண்ணு கட்டக்கூடாதும் அப்படி பண்ணால் அந்த குழந்தைங்க குறைபாடு உள்ள குழந்தைங்களாக அறிவு ஆராய்ச்சி காரணமே. ஏன்னா ஒரே மாதிரியாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லணும். ஆந்த்ரோபாலஜி என்ற சொல் கிரேக்க வார்த்தையிலிருந்து வருது. ஆந்த்ரோபாலஜி படிப்பு என்பது ஆந்த்ரோபாலஜி என்ற கிரேக்கத்திலிருந்து வருது. வார்த்தைகள் பெறப்படுது. அப்போ ஆந்த்ரோபஸ் மனிதன் லோகஸ் பொருள் எண்ணங்கள் காரணமாக லோகஸ் ஆந்த்ரோப்ஸ் என்ற மனிதன் லோகஸ் என்று அழைத்தார்கள். லோகஸ் பொருள் ஆந்த்ரோப்ஸ் என்ற பொருள் லோகோஸ் என்ற பொருள். ஆந்த்ரோப்ஸ் என்ற மனிதனுக்கு பொருள் என்ன என்றால் லோகோஸ் என்ற பொருள். லோகோஸ்னா எண்ணங்கள் என்று பொருள். எண்ணங்கள் அதான் மனிதனுடைய எண்ணங்களை எப்படி வடிவமைத்து பரிணாமத்தோடைய பொருட்கள் கண்டுபிடித்தா ஆந்த்ரோபாலஜி. அதுதான் சொல்கிறேன் ஆந்த்ரோபாலஜி. மாண்டவியல் ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கும், அந்த சிந்தனை எதிர்த்து உருவாக்கி வந்தது, அந்த சிந்திக்கிறது தான் பரிணாம வளர்ச்சி வந்து சொல்றது.
புதிய இடைக்கு திறப்பதே இந்த தான் அல்லது காரணம். கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான்சானியா மனித காலடித்தளங்கள் 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானவர் என்று கண்டறிந்தனர். கிழக்கு ஆப்பிரிக்கா மால்டு தான்சானியா என்ற பகுதியில் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான்சானியா என்ற பகுதியில் மனித கரடியாட தளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அது எந்த ஆண்டு காலத்தில்? இது பாருங்க, கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, மனித காலடி தளங்கள் 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானவை என்று கண்டறிந்தனர். அது எந்த நாட்டில், எந்த பகுதி? கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான்சானியா என்ற இடத்தில். இது கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நம்ம அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இதில் வாய்ப்பு. தொல்லியல் சான்றுகள் பிரான்சிஸ் லாஸ்காஸ் என்னும் இடத்தில் புகையில் புரோமாக்னஸ் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். தொல்லியல் சான்றுகள், அப்போ மனிதன் புகையில் வாழ்ந்ததுக்கான அடையாளம் என்ன இருக்கு? மனிதன் புகையில் வாழ்ந்ததுக்கான புகை வாழ்க்கை வாழ்ந்தான் என்றதுக்கு அடையாளம் பிரான்சிஸ் லாஸ்காஸ் என்னும் இடத்தில் புகையில் புரோமாக்னஸ் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்ற பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த ஹோமோ சேப்பியன்ஸ் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள். கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து அந்த ஹோமோ சேப்பியன்ஸ் சிந்திக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மனிதர்கள் எல்லாமே சுயமாக சிந்திச்சுன்னா அவங்களும் தன்னுடைய உணவை தேடி, தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடி, தன்னுடைய பாதுகாப்பை தேடி, தன்னுடைய வாழ்க்கையை தேடி, தன்னுடைய உணவை தேடி தான் பெரும்பாலும் அந்த காலத்தில் மனிதன் முழுமையான புதுசாக இருந்தது. உணவை தேடி தான் நான் வேண்டாம், உணவை தேடி தான் நான் தங்க இடம் என்று, தங்குவதற்கு இடம், பாதுகாப்பும், விருந்திற்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் உணவு தேடியும் உறங்குவதற்கும் உடுத்த ஆடை, மரப்பட்டைகள் இடையில் ஆடைகளாக இருக்கின்றன. சில நேரங்களில் வேட்டையாடி நெருங்கி அவருடைய தோள்களை காய வைத்து அவருக்கு ஆடைகளாக அணிந்தனர். அதுதான் ஹோமோ சேப்பியன்ஸ். அவர்கள் சில நேரங்களில் வறட்சியான காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, உணவு தேடி வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்தாங்க. அந்த இடம்பெயர்பட்ட காலகட்டத்தில் தான் சிந்தனைகள் மாற்றங்கள் உருவாக்க காரணமாகவும் அமைந்தது. கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்த ஹோமோ சேப்பியன்ஸ் உலகின் வெவ்வேறு பகுதியில் குடியேறினார்கள். மனிதர்களும் அவங்க வாழ்விடங்களும் ஆஸ்ட்ரோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹெபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா, ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா அண்ட் ஆசியா, நேண்டரல் யூரோசியா ஐரோப்பா ஆசியா, புரோமாக்னன்ஸ் பிரான்ஸ், பீகிங் மனிதன் சீனா, ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா, ஐடன்பர்க் மனிதன் லண்டன். வேட்டையாடும் முறைகள் பார்த்தீங்களா, இந்த மனிதன் எங்கெங்க, எந்தெந்த மனிதன் எங்கெங்க வாழ்ந்தான்றதுக்கு எடுத்து கேட்டாங்க. இந்த கேள்வி கேட்பாங்க. அதாவது மனிதர்கள் அவர்களோட வாழ்விடங்களும் எப்படி கண்டறிவது சொல்லிட்டா, ஆஸ்ட்ரோபிதிகாஸ் என்ற மனிதர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தார்கள்? கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தார்கள். ஹோமோ ஹெபிலிஸ் என்ற மனிதர்கள் எங்கே வாழ்ந்தார்கள்? தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தார்கள். ஹோமோ எரக்டஸ் எந்த நாட்டில் இருந்தார்கள்? ஆப்பிரிக்கா அண்ட் ஆசியா கண்டத்தில், ஆசியாவில் இருந்தார்கள். நேண்டரல் மனிதர்கள் எங்கே வாழ்ந்தார்கள்? யூரேசியா ஐரோப்பியா அண்ட் ஆசியாவில் இருந்தார்கள். புரோமாக்னன்ஸ் என்ற மனிதர்கள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்தார்கள். பீகிங் மனிதன், இந்த மனித காலங்கள் எல்லாமே சீனாக்கள் தான். நல்லா மனசு வச்சு ஒரு சின்ன ட்ரிக்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் என்ன கேட்டோம்னா, சீனார்கள் வாழ்ந்த மனிதர்கள் யாருன்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணால் என்னன்னு கேட்பாங்க. சீனார்களே கண்டுபிடிக்கப்பட்ட மனிதர் யாராக கேட்டாங்க? நேண்டர்கள், ஹோமோ சேப்பியன்ஸு, எரக்டஸ்னா, அப்புறம் பீகிங்னுவாங்க. கிங் யாங் உங் அப்படின்னு வந்தாலே சைனர்கள் தான், வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. கான்ஃபியூசியஸ் தான் அவங்களுடைய வரலாறே தோற்றுவிக்கப்பட்டார். சைனா கடித்தனப்பட்டவர் யாருக்கிட்ட? கான்ஃபியூசியஸ். சுய சிந்தனைக்கும் சுயமரியாதைக்கும் ஒரு தன்னாட்சி வரலாற்றுக்கும் கொடுத்த ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வந்தார் கான்ஃபியூசியஸ். சைனாவினுடைய தலைவர் அவர் தான். இன்றைய காலத்தில் அவர் கடவுளாக என்னென்ன மனிதன் எங்கே வாழ்ந்து சொல்கிறாச்சு. ஹோமோ சேப்பியன்ஸ் மனிதன் ஆப்பிரிக்கா, ஐடன்பர்க் மனிதன் லண்டன். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மனிதர்களை கண்டுபிடிச்சிட்டு வாழ்ந்துருக்கிறாங்க. அதையும் பார்க்கணும். இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் குரூப் 1 கேட்கக்கூடிய கேள்வி. இதெல்லாம் குரூப் 4 கேட்க மாட்டாங்க. மனிதர்கள் வேட்டையாடுதல் எதுன்னு வாங்கினாங்க. 30-40 மணி ஒன்று சுத்தமாக வேட்டையாடுவாங்க. அப்போ ஏன்னா தனிமையில் இருந்தால் வேட்டையாடுறது வெயில் அடித்தாங்க. ஆப்பத்துக்கு 1000 மீன் 1000 கிடையாது. அதனால் குழி தோண்டி அது விலங்கு சிக்க வைத்து வேணாம், நம்ம பலமுறை சொல்கிறேன் வேண்டாம், அந்த புத்தி எப்படி நம்ம நீ காலத்தில் கூடச்சிட்டு குழி பறிக்கணும்னு சொல்லும்போது தான் அந்த காலத்தில் விலங்குகளை பிடிப்பதற்கு என்ன பண்ணாங்க? குழி தோண்டினாங்க. அதுதான் சொல்கிறேன். கருக்கருவிகளும் கடமாட கருவிகளையும்
ஆயுதங்களாக பயன்படுத்தி அதை வேட்டையாடி விலங்குகள் அந்த மாமிசத்தை வேட்டையாடி சாப்பிட்டார். தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது. இன்றைய வரைக்கும் ஆமாம், அதை நான் பார்த்துட்டு போனேன், கேள்விப்பட்டேன். அந்த இடத்துக்கு நான் போகலான்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். இன்றைய வரைக்கும் அந்த ஊட்டியில் தான் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் ஊட்டி தான். ஊட்டியிலிருந்து கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் அந்த உள்ளார இருக்கிற இன்டர்வியூ ஏறினாங்க. அந்த இன்னும் அந்த கருத்தில் வச்சு உரசி நெருப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். வச்சுக்கிட்டே கிடையாது, தீப்பெட்டியே கிடையாது. அதுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். நானும் பார்க்கலாம் தான் இடத்துக்கு இந்த தடவை பத்திரிகை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. 29 மாதம் 29 பாஸ்போர்ட் நெருப்பை உருவாக்க சிக்கிமுக்கி கலை பயன்படுத்தினார்கள். மனிதர்கள் அடுத்து கண்டுபிடித்த சக்கரம், வாழ்வதற்கு சக்கரம் தான் கண்டுபிடிச்சோம். மனித வரலாற்றில் முதல் தரமான கண்டுபிடிக்கிறது சக்கரம் தான். மனிதன் முதலே கண்டுபிடிக்கிற சக்கரம் தான். இந்த உருண்டைக்கல்லை வச்சு உருட்டி ஓடத்தை பார்த்துட்டு திடீர்னு இதை வச்சு போகலாமே அப்படின்ற மாதிரி 2 கல்லை வச்சு அதை மனுஷன் வச்சு அப்புறம் ஒன்று போனோம். அதன் மூலமாக தான் சக்கரம் மண் சக்கரத்தை கிடச்சிடும். அதுக்காக்கியது. இதில் வந்து கேட்குறது சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் என்னன்னு கேட்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் என்னன்னா கீழ்வலை விழுப்புரம், உசிலாம்பட்டி மதுரை, குமுதி கோவை, மாவாடிப்பூர் கோவை, பொறிவரை, கரிக்கையூர் நீலகிரி. இந்த கரிக்கையூர் நீலகிரி தான் அந்த பொறிவரை தான். அந்த ஏரியாவில் தான் ரொம்ப குறிப்பிடலான்னு சொல்கிறாங்க. அந்த ஏரியாவில் தான் பக்கத்தில் நினைக்கிறேன். நான் சொல்கிறாங்க கரிக்கையூர் தான். இந்த கேள்வினா தமிழ்நாட்டில் உள்ள அந்த பண்டைய காலம் வரலாறு அது இருந்ததாக சொல்லப்பட்டு தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள 750 குகைகளில் ஏறத்தாழ 500 குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. அப்போ இந்தியாவில் உள்ள மொத்தம் எத்தனை குகை ஓவியங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 750 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் மொத்தம் எத்தனை குகை ஓவியங்கள் உள்ளன? 750 குகை ஓவியங்கள் உள்ளன. அதில் 500 குகை ஓவியங்களில் பாறை ஓவியங்கள் என வளர்க்கப்படும். கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டதால் விவசாயம் இன்னும் எளிதானது. விவசாயம் தொடக்கத்திலே விவசாயம் உணவு தேவையை நிறைவேற மனிதர்கள் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் வந்து நாய் தான். நாயை வச்சு தான் ஏறு ஓட்டினாங்க. அது சின்னதாக வச்சு நாயை வச்சு தான் அதை கட்டி இழுத்துட்டு போயிடுச்சு. சும்மா மேலோட்டமான அப்புறம் இந்த மாதிரி ஆழ்வு இழுத்து ஓடல, மேலோட்டு குச்சி வச்சு இந்த பள்ளம் போட்டு இழுத்து ஓடுறது நாய் கட்டி விலங்கு ஓட்டினாங்க. இது பெரும்பாலும் சர்க்கிளுக்காக பயன்படுத்தப்பட்ட நாய்கள். இமாச்சல பனி பிரதேச மலைகளில் சர்க்கிள் பகுதிக்காக இந்த மாதிரி நம்ம யாரும் படம்லாம் பார்த்துக்கலாம். நாய்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் வரலாறு அடிக்கடி கேட்கக்கூடிய எல்லாம் கேட்காத கொஸ்டினே கிடையாது. மெசபடோமியா நகரம் 3500 2000 வரைக்கும் கிமு பொருட்கால ஆட்சி முன்பு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் எகிப்து நாகரிகம் 3100 1300 வரைக்கும். இது கேட்டு கண்டிப்பாக கேட்காத கொஸ்டின் இருக்காது. கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கேட்டாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லாங்க. அதாவது மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் எப்போது தொடர்ச்சுன்னா 3500 2000. எகிப்து நாகரிகம் எப்போ தோன்றியதுன்னு கேட்டால் 3300 1300 வரைக்கும். சிந்து நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் எப்போதுன்னு கேட்டால் 3300 1900. சீன நாகரிகம் எப்போதுன்னு கேட்டால் 1700 1122. அராப்பாவை புகழ்ந்த நகரம்னு சொல்லுவாங்க. அராப்பா நாகரிகத்தின் ஈடுபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் தனது நூலில் விவரித்தார். அராப்பாவை பற்றி அராப்பா மொஹஞ்சதாரோன்னு சொல்லுவாங்க. அராப்பா மொஹஞ்சதாரோ என்ற இடங்களை வந்து முதலில் நூல் யார் எங்கே இருக்குன்னா சார்லஸ் மேசன் என்பவர் தான் தொழில்துறை நிபுணர் தான் தன்னுடைய நூலில் அவர் பதிவு செய்தார். அதுதான் வரலாறாக கட்டப்பட்டது. அவர்களுடன் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். மலைக்கோயில் பெரும்பாலும் மலைக்கோயில் யாரை குறிப்பிடுவாங்க? 2 கடவுள் தான். ஒன்று பெருமாள், ஒன்று முருகன். 2 பேரும் மலைக்கடவுள் தான். குன்று எடுக்கின்றனால் குமரன் இருக்கிறது சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். அவங்களுக்கு 1856 பொறியாளர்கள் லாகூர் ஆராய்ச்சி ரயில் பாதை அமைக்கும் போது கட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டவை. இதெல்லாம் அப்போ பாருங்க, இதெல்லாம் எப்படி கண்டறியதுன்னு கேட்டால், இந்த பழங்கால சிற்பங்கள் கண்டறியப்படுதுன்னு கேட்டால்
1856 பொறியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, லாகூர் டு கராச்சி ரயில் பாதை ஆரம்பிக்கும் போது அந்த சொட்ட சமீபத்தில் கண்டறியப்பட்டனர். அதைத் தொடர்ந்து 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹராப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்தனர். ஆரம்பித்தனர். ஆமாம், ஹராப்பா மொஹஞ்சதாரோ நகரங்களை ஆய்வு செய்த ஆண்டுகள் என்ன என்று கேட்டால் இந்த கேள்வி கேட்பாங்க. அது எப்போன்னு கேட்டால் 1920. சரி, 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யாருன்னா ஜான் மார்ஷல் ஹராப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். ஆய்வு என்னன்னா ஹராப்பா நாகரிகத்தை கண்டறிந்தவர் யாருன்னா ஜான் மார்ஷல் என்பவர் தான். அப்போதைக்கு இயக்குனர் யாருன்னு டைரக்டர் யாருன்னு கேட்டால், அப்போது தொல்லியல் துறை டைரக்டர் யாருன்னு கேட்டால், இந்தியாவுடைய தொல்லியல் துறை டைரக்டர் யாருன்னு கேட்டால் ஜான் மார்ஷல் தான். ஜான் மார்ஷல் ஹராப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். என்னன்னா ரெண்டு ஒரே ஒற்றுமையை வீட்டியா இருந்துச்சு. ஹராப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது. மொஹஞ்சதாரோ நாகரிகத்தை விட ஹராப்பா நாகரிகம் பழமையானதான். அப்போ எந்த கால வரையறைன்னு கேட்டால், புவி எல்லை தெற்கு ஆசியா பகுதியில் தான் காணப்படுது. காலப்பகுதி வெண்கல காலப்பகுதி வெண்கல காலம் என்றும், வெண்கல காலம் செப்பு தான் வெண்கல காலத்தை சொல்லுவோம். காலம் 3300 1900 இந்த காலம் மொஹஞ்சதாரோ. பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் 6 பெரிய நகரங்கள். கிராமங்கள் 200 மேற்பட்டவை. நாகரிக வார்த்தை லத்தீன் மொழி தான், சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. அப்போ ஹராப்பா நாகரிகத்தில் இருந்து ஹராப்பா நாகரிக மக்கள் என்ன மொழியை பயன்படுத்த, லத்தீன் மொழியை பயன்படுத்தினார். லத்தீன் மொழியில் சொல்லப்படுறது சிவிஸ்னா சிவிலியன் என்றால் பொது மக்கள் குடியுரிமை. அதுதான் அவர்களாம் எழுதுவது தான் பொருள். சிவிஸ்னா நகரம், அதுதான் சொல்லப்பட்ட அதான் ஏற்க சொல்கிறேன் விளக்கம் கொடுங்க. சிவில் ஒபீடியன்ஸ் நகர மக்களின் வாழ்வாதாரம், சிவில் பொதுமக்களினுடைய மக்கள் என்றே சிவிலியன் தான். சிவிலியன் ஒபீடியன்ஸ் சொல்லுவாங்க, சிவிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இந்திய தொல்லியல் துறை ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இப்போ இந்தியனுடைய ஆர்கியோலாஜிக்கல் எப்போ தொடங்கப்படுதுன்னா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்கம் நில ஆய்வாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இந்திய ஆர்கியோலாஜிக்கல் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1861. இந்த கேள்வி கேட்டாங்க. என்னது வந்து 1927 1924 ஜான் மார்ஷலுக்கு நிறைய தொடர்பு இந்த கொஸ்டினாக கண்டிப்பாக கேட்டுக்கிறாங்க. 2-3 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க கேட்பாங்க. உதவியுடன் பெறப்பட்டது. ஹராப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை, சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு. இந்த 2 பகுதிகளும் உடனும் சிந்துவெளி நாகரிகம் ஹராப்பா நாகரிக மக்களுக்கும் சிந்து சமவெளி மக்களுக்கும் சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையும் வேற்றுமையும் பத்தாக சொல்லியிருக்கிறார்கள். 1 மேல் நகர அமைப்பு கோட்டை பெருங்குளம் தானிய களஞ்சியம்.